33ஆம் அதிகாரம் And Exodus chapter 33 15ஆம் வசனம். verse 15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் இவ்விடத்திலிருந்து எங்களை கொண்டு போகாதிரும் என்று மோசே ஜெபிக்கிறார். And Moses is praying, if thy presence go not with me, carry us not up hence. இதோ எகிப்தை விட்டு வெளியே வந்தாகிவிட்டது. And they had come out of Egypt. செங்கடலையும் கூட கடந்து அற்புதமாய் இப்பொழுது வனாந்தரத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். Even wonderfully they have crossed the Red Sea and now they are in the wilderness. சீனாய் மலை அருகே வந்து விட்டார்கள். Now they are nigh with Mount Sinai. ஆனால் அங்கே அவர்கள் செய்த ஒரு பாவம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். But we read in 32nd chapter the sin what they have committed. அவர்கள் ஒரு பொன்னாலான ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி இதுவே எங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதற்கென்று ஒரு பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறதை குறித்து 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In the 32nd chapter we read they have made a golden calf saying that this is the Lord who brought them out of the Egypt. அது தேவனுக்கு இயலாத ஒரு பாவமாக இருந்தது. And it was a great sin before the sight of God. மோசே அவர்களுக்காக பரிதபித்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறதை நாம் காண்கிறோம். And we could see Moses was interceding and pleading with the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவன் அந்த பொன் கன்றுக்குட்டியை உடைத்து அதை அரைத்து அதை தூளாக்கி அதை தண்ணீரிலே கலந்து இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படியாக செய்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். The Bible we read he made that golden calf to be destroyed and he made that as a dust and mixed with the water and made the people of Israel to drink. 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும்போது The 33rd chapter from first 4 verses if you read, கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லி விடுகிறார். the Lord said unto them, இதோ நீங்கள் புறப்பட்டு போங்கள், depart and go up hence, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது போல பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நோக்கி நீங்கள் புறப்பட்டு போங்கள். and go towards the land which I have promised you that floweth with milk and honey. ஆனால் ஒரு காரியம், But one thing, நான் உங்களுடைய நடுவிலே நான் வரமாட்டேன். I will not be in your midst. நீங்கள் வணங்கா கழுத்துள்ள கீழ்ப்படியாத ஜனங்கள், And you are the stiff-necked people disobedient. நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் And so I will not go amidst thee. என்று கர்த்தர் அப்படியாக சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். And we could read the Lord is saying so. இதனால் மோசேக்கும் ஜனங்களும் மிகுந்த துக்கம் உண்டாகிவிட்டது. Because of this Moses and the people were vexed a lot. கர்த்தர் தான் வாக்குத்தத்தம் பண்ணது போல பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்படியாக சொல்லிவிட்டார். The Lord said unto them, go towards the land which I have promised that floweth with milk and honey. அவரோடு ஒரு தூதனை அனுப்புவதாகவும் சொல்லிவிட்டார். Even he said that I will send an angel upon you. தான் வர மாட்டேன் என்று But சொல்லிவிட்டார். he said, I won't come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். பாருங்க, கர்த்தர் சொன்னார், நான் ஒரு தூதனை உங்களோடு அனுப்பி வைப்பேன். And I will send an angel towards you. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை எல்லாம் அந்த தூதனை கொண்டு நான் அழித்து போட்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். And I will destroy all the enemies with the help of the angel. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தடை இல்லை. So no more hindrance for you to enter the land of Canaan. கர்த்தர் என்ன சொல்கிறார்? Next what the Lord says, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க கீழ்ப்படியாதவங்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், என்னை கோபப்படுத்துவீங்க, வேதனைப்படுத்துவீங்க. நானே உங்களுக்கு சத்ருவாக மாறி உங்களை கொன்று போடாதபடிக்கு நான் ஒரு தூதன் அனுப்புறேன். அவன் உங்களுக்கு ரொம்ப எழுமுறை எல்லாம் சத்துல நிர்மலமாக்கி போடும். நீங்க பாலந்தேன் ஒரு கானான் தேசம் போய் சுதந்திரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டாரு. But I will not come amidst thee, lest I become thine enemy and consume thee. But I will send an angel for you to go towards the land that floweth with milk and honey. ஜனங்கள் எல்லாம் துக்கத்தோடு கூட இருக்கிறதை அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். The next verse we read, all the people were grieved. துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் துக்கம் வந்துருச்சு. They all were mourning now. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் போ, அதை நான் தருவேன் என்று தூதனை உனக்கு உதவி செய்ய அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஆனா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். The Lord says, and I will give you the land that floweth with milk and honey, and I will நான் வரமாட்டேன். சமூகம் உங்களோடு கூட இருக்காது. I will not come, my presence will not be with you. ஆனா தேவனுடைய சமூகம் எவ்வளவு முக்கியம் என்பதை மோசே அறிந்திருந்தார். But Moses was known how important the presence of God is. 15ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறார்,
ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் இவ்விடத்திலிருந்து இந்த வனாந்தரத்திலிருந்து எங்களை கொண்டு செல்லாதிரும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் இருந்து விடுகிறோம். That's why Moses prayed, if thy presence come not with us, take us not from here or from this wilderness. இந்த வனாந்தரம் எங்களுக்கு போதும். This wilderness is enough for us. ஏன்னா நீர் இங்கே எங்களோடு கூட இருக்கிறீர். Because you are with us here. நீர் இல்லாமல் எங்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம் எங்களுக்கு வேண்டாம். Without you we don't want the land that floweth with milk and honey. நீர் இருக்கிற அந்த வனாந்தரம் எங்களுக்கு போதும். We need this wilderness where you are. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வருகிறதாக இருந்தால் கானான் தேசத்துக்கு நாங்கள் புறப்படுகிறோம். Lord, if you come along with us and we can proceed from here. நீர் வராவிட்டால் And if you won't come, நாங்கள் இந்த வனாந்தரத்திலே இருந்து விடுகிறோம் ஆண்டவரே. and let us abide in this wilderness itself. நீர் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. Your presence is more important to us. உம்முடைய தூதனை எங்களுக்கு ஒத்தாசை செய்ய உம்முடைய கர்த்தர் அனுப்பி வைக்கலாம். And you may send your angel as an help unto us. ஆனா நீரே எங்களோடு கூட வர வேண்டும் ஆண்டவரே. But even you should come along with us, O Lord. நம்ம எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? How many of you have the desire? என்னோடு கூட, Along with me, என் குடும்பத்தோடு கூட, along with my நம்முடைய family, ஆண்டவர் கூட உடன் இருக்க வேண்டும். my Lord should be with us. எங்களுடைய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிற அவரை பிரத்யட்சமான அவருடைய சமூகம் எங்களுக்கு உணர்த்தி தர வேண்டும். And his presence should make us to realize that the Lord is with us. தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட ஆண்டவர் போனபோது, When the Lord went along with his people, அவருடைய சமூகத்தை அவர் உணர்கிறதாக இருந்தது. they were able to realize his பகலிலே presence. மேக ஸ்தம்பம், The pillar of cloud in the daytime. அந்த உஷ்ணம் அவர்களை தாக்காதபடி ஒரு திரையைப் போல மேகத்தை கர்த்தர் அவர்களுக்கு விரித்திருந்தார். The Lord had spread the cloud like a curtain for the heat not to அந்த affect the people. லட்சக்கணக்கான ஜனங்கள் சூரிய உஷ்ணத்தின் கீழே அல்ல, அந்த மேகத்தின் கீழாக அவர்கள் பிரயாணமாக அவர்கள் கடந்து போனார்கள். The lakhs of people not under the heat of the sun, but they were under the pillar of அந்த cloud. மேகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தை காணக்கூடியதாக, தேவன் இருக்கிறார் எங்களோடு கூட என்று உணரக்கூடியதாக இருந்தது. When they see the pillar of cloud, they were able to realize the Lord was with them. இரவு நேரத்தில் அந்த வனாந்தரத்திலே அவ்வளவு இருள் உள்ளதாக அது காணப்படும். In the night time, the wilderness will be with outer darkness. மாத்திரமல்ல, தேள்கள், பாம்புகள், இப்படிப்பட்டதான தீமையை உண்டாக்கக்கூடியதான இப்படிப்பட்ட பாம்புகள் போன்ற தேள்கள் போன்றத விஷ ஜந்துக்கள் உண்டு. Not only that, some poisonous creatures would be there like scorpions or snakes. ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். But the Lord reveals his அக்கினி presence. ஸ்தம்பமாக கர்த்தர் அவருடைய நடுவிலே காணப்படுகிறார். As a pillar of fire, he was amidst them. அந்த அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த வெளிச்சமானது எல்லா இருளையும் அகற்றக்கூடியதாக இருக்கிறது. All the light out of the pillar of fire, it பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளோடு சொல்லுகிறார், இதோ இந்த அக்கினி ஸ்தம்பத்தை கண்டாயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Even the parents are telling their children, oh, can you see the pillar of fire? The Lord is with us. அது அவர்களுக்குள்ள எவ்வளவு தைரியத்தை கொண்டு வந்தது. How much boldness it brought into them. சகோதரனே, சகோதரியே, Brother, sister, கர்த்தர் இந்த யாத்திரையில் நம்மோடு கூட இருக்க வேண்டும். in this journey the Lord must be with us. கர்த்தருடைய பிரசன்னத்தை பிரத்யட்சமாய் நாம் உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And we should able to realize the presence of God. அது இல்லாதபடி இந்த கானானை நோக்கி, புதிய எருசலேம் சீயோனை நோக்கி ஓடுகிற அல்லவர்கள் பிரயாணப்படுகிற அந்த பயணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். And if it is not, we don't want the journey towards Canaan or New Jerusalem. ஆண்டவர் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். Lord, take us not hence from here. எங்களோடு கூட வருவதனால் இதோ நாங்கள் ஆயத்தப்பட்டு வருகிறோம். And if you are along with us, we are ready to நீர் prove. இல்லாத அந்த கானான் எங்களுக்கு வேண்டாம். We don't want the Canaan without you. நீர் இருக்கிற வனாந்தரம் எங்களுக்கு போதும். And it's enough the wilderness where you are. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் அவரோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு. If the Lord is with us and along with him all the blessings will be there. நம்முடைய கன்வென்ஷன் வளாகம் முழுவதிலும் தேவனுடைய சமூகம் சிறியவர்கள், பெரியவர்கள், புதியவர்கள் யாவரும் காணக்கூடியதாய் உணரக்கூடியதாக இருக்க வேண்டும். All through the camp of our convention, all the small and the great ones should realize the presence of God. அப்படிப்பட்ட தேவனுடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருந்தால், If such presence of God will be in our midst, முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? and what is the first blessing that we do receive? நம்முடைய மத்தியிலே ஒரு உண்மையான ஒரு ஆராதனை காணப்படும். A faithful worship will be amidst us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவர் பார்வோனை பார்த்து இப்படியாக சொல் என்று மோசே இடத்தில் கர்த்தர் கூறினார். The Lord said unto Moses, and tell unto Pharaoh like this. அதை குறித்து யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். About this in Exodus chapter 10 verse 3 we read.
அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று கர்த்தர் பார்வோனுக்கு ஆண்டவர் தெரிவிக்கிறார். The Lord is conveying unto Pharaoh, let my people go to worship me in my presence. ஏனென்றால் எகிப்தில் வைத்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. Because in the Egypt they can't worship the Lord. எகிப்து ஒரு பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. And Egypt is a sign unto sin. நம்முடைய ஜீவியத்தில் பாவம் இருக்கும்போது தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. When sin is in our life, we can't worship the Lord. அந்த எகிப்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். We should come out of the Egypt. வெளியே வரும்போதுதான் தேவ சமூகம் இருக்கும், அங்கேதான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். Only when we come out, there will be the presence of God, and there we can worship the Lord. கர்த்தர் பார்வோனிடத்தில் சொல்லும்படியா சொல்ல, இந்த ஜனத்தை நீ எகிப்தை விட்டு வெளியே அனுப்பிவிடு. That's why the Lord said unto them to tell unto Pharaoh, let my people go out of Egypt. ஜனங்கள் என்னை ஆராதிக்க முடிய என்ற சமூகத்திற்கு அவர்கள் வர வேண்டும். Because they should come to my presence for them to worship me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்முடைய ஜீவியத்தை எப்பொழுதும் சுத்திகரிக்கும்படியாக அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் எப்பொழுதும் கழுவப்பட்டவர்களாக நாம் காணப்படும்படியாக நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். That's why we the people of God offer our life to be in a sanctified life always. தேவனுடைய சமூகம் இருந்துச்சுன்னா, if there is the presence of God, பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஜீவியம் இருந்துச்சுன்னா, எகிப்தை விட்டு நான் வெளியே வந்திருந்தா, and if we had a sanctified life away from the sins, or if we had come out of Egypt, தானாகவே நாம் தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு ஆராதனை நமக்கு உண்டாகும். and we will have a worship to worship the Lord automatically. யாரும் நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. No need for anyone to urge you to open your சத்தத்தை mouth. உயர்த்துங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. We don't want anyone to say lift up your voice. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தானாகவே வந்துவிடும். And automatically, and it will happen. அதனால தான் நாம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, That's why in 2 Chronicles chapter 7 verse 3 when we read, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். 4ஆம் வசனம் கூட, அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சன்னதியில் பலிகளை செலுத்தினார்கள். பாருங்க, இங்க அக்கினி இறங்குகிறத ஜனங்கள் காண்கிறாங்க. and people saw the fire coming down. கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே தங்கி இருக்கிறத ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And all the people saw the glory of the Lord, it descended upon the temple. இந்த அக்கினியும் இந்த தேவனுடைய மகிமை வந்து இறங்குற எல்லாரும் கண்டபோது, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே காணப்படுகிறதை கண்டபோது அவர்கள் உடனே என்ன செய்தார்கள்? When they all saw the glory of God and even the fire come down, what they all did? ஆசாரியர்கள் பார்த்து நீங்கள் எல்லாரும் தாழ விழுந்து நீங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. And even the priest did not say bow down unto the Lord and worship him. அக்கினி இறங்குகிறது, தேவனுடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறது எல்லாரும் கண்டபோது அவர்களே முகம் தரையில படத்தக்கதாக குனிந்து அவர்கள் கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். When they all saw the fire and the glory of the Lord come upon the house, even they themselves bowed themselves to the face of the ground. மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். Not only that, they praised the Lord. மாத்திரமல்ல, ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Even the king and all the people offered sacrifices before the Lord. பாருங்க, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே தொடர்ந்து வர்றத பாருங்க. And see, all these things are happening automatically. தேவனுடைய சமூகம் இல்லாட்டா தான், and if there is no presence of God, எல்லாரும் நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்று பல காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், சொல்ல வேண்டியதாக இருக்கும். many things we have to say, open your mouth and lift up your voice and praise God. கூட்டம் நடத்துவதற்கே கடினமாக இருக்கும். It will be hard to conduct the meeting. அப்ப பொதுவாக சொல்லுவோம், தேவ சமூகம் இல்ல. Normally we used to say there is no presence of God. தேவ சமூகம் இருந்தா, if there is a presence of God, ஜனங்கள் அந்த அக்கினியும் அந்த மகிமையும் கர்த்தருடைய ஜனங்கள் காணும்போது, when the people see the glory and the fire of the அவர்களே Lord, முகங்குப்புட விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்வார்கள், அவர்களே துதிக்க ஆரம்பிப்பார்கள். even they themselves will bow down to the face of the earth and they will worship the Lord. அவர்களுடைய துணி எக்கான தொனியை போல காணப்படும். Their praising will be like the voice of the trumpet. மாத்திரமல்ல, கர்த்தருக்கு அவர்கள் பலிகளை செலுத்துவார்கள். Not only that, they will offer sacrifices to the Lord. பலி செலுத்துவது என்று சொல்லும்போது பல ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கியது. Offering sacrifices has many spiritual meanings. அதுல ஒன்று, முழுமையாய் தங்களை கர்த்தரை சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறதை காட்டுகிறது. One among that shows offering themselves completely to do the will of அதனால God. நம்முடைய கன்வென்ஷனின் நாட்களில் தேவனுடைய மகிமை பிரசன்னம்
எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கிறோம். That's why we desire in the days of the convention the presence of God should fill all over this place. ஒருவேளை அது மார்னிங் பிரைசிங்கா இருக்கலாம், It may be the morning praise, காலை வேத பாட கூட்டமாக இருக்கலாம், it may be the Bible study in the மார்னிங் morning, சர்வீஸ் ஆக it இருக்கலாம், may be the morning service, ஒரு காத்திருப்பு கூட்டமாக or இருக்கலாம், it may be the tarrying meeting, ஏது ஈவினிங் மீட்டிங் ஆக இருக்கலாம், or it may be the evening இரவு meeting, காத்திருப்பு கூட்டமாக இருக்கலாம், or it may be the night tarrying meeting, அல்லாவிட்டா ஃபாஸ்டிங் பிரேயரா இருக்கலாம், or it may be the fasting prayer. ஒருவேளை அது கிச்சனாக இருக்கலாம், Perhaps it may be the kitchen, அது டைனிங் ஹாலா இருக்கலாம். it may be the dining hall. ஆனா எல்லா இடத்திலும் தேவனை பணிந்து கொள்கிறதும் அவரை துதிக்கிறதுமாகிய சத்தம் எழும்புகிறதை நாம் கேட்கலாம். So in every places we could hear the voice of praising the Lord and worshiping Him. ஜனங்கள் ஒன்று கூட கர்த்தருக்காக ஜீவிக்கும்படியாக தேவ சித்தம் செய்யும்படியாக தங்களை ஒரு பலியாக ஒப்புக் கொடுக்கிறதை நாம் காணலாம். We could see people once again offering themselves to the Lord and to worship Him. ஆகினால் தான் தேவ சமூகம் அவசியம் சகோதரனே சகோதரி. That's why the presence of God is very essential. எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகம் பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம் அந்த அளவுக்கு தேவனை துதிக்கிறவர்களாய் நம்மை அவருக்காக அவருடைய சித்தம் செய்யும்படியாக ஒரு பலியாக ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். To what extent we feel the presence of God, to that extent we will offer our life to do the will of God. முதலாவது பிள்ளைகள் திருப்திப்பட வேண்டும். And first of all, the children must be satisfied. சிறுபேனிக்கா ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்த தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து தொடர்ந்து விண்ணப்பித்து வேண்டிக் கொண்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். And we could see the woman whose daughter was demon possessed and pleading continuously with the Lord. அப்பொழுது சீஷர்களோட ஆண்டவரை பார்த்து இதோ பின்தொடர்ந்து வந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிற அலைவளை அனுப்பிவிடும், அவளுக்கு ஒரு பதிலை சொல்லி அவளை அனுப்பிவிடும் என்பதாக கேட்டுக்கொள்கிறார்கள். And even the disciples are asking unto the Lord, and she was following you and sent her. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? And what the Lord says, முந்தி பிள்ளைகள் திருப்தியாக்கப்பட வேண்டும். let the children be satisfied first. அது இஸ்ரவேலரை காட்டுகிறது. It shows the Israelites. எங்க வாசிக்கிறீங்க? Where do we read that? மார்க் 7 அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். And let the children be filled first. அவர்கள் திருப்தி அடைந்த பிற்பாடு அடுத்து மற்றவர்களும் கூட திருப்தி அடையட்டும். After, let them be satisfied and let the remaining be இந்த satisfied. கன்வென்ஷனால முதலாவது திருப்தி அடைய வேண்டியது பிள்ளைகளாகி நீங்கள். On behalf of this மற்ற பல convention, இடங்கள்ல இருந்து பல சென்டர்ல இருந்து ஊழியக்காரங்க விசுவாசிகள் வருவாங்க. and many servants of God and believers may come from other center. ஆனா பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த கன்வென்ஷனால திருப்தி அடைய வேண்டும் முதலாவது என்பதுதான் அவருடைய சித்தம். And it is His will, and first of all you and I, His children, must be satisfied. அதனால தான் எனக்கு அந்த கிச்சன் சொல்லி அதுல 4 நாட்கள் அங்கே போய் உட்கார்ந்துருவாங்க. And that's why I used to sit in the kitchen for 4 days. பொதுவாக நான் அதில் இஷ்டப்படுறதில்ல. And normally I won't like that. ஏனென்றா பிள்ளைகள் திருப்திப்பட வேண்டும். Because the children must be filled. கிச்சன்ல போய் வேலை செய்ய ஒரு நாள். And they, one day to serve in the kitchen. ஆனா ஏன்னா அந்த வேலை தான் அப்படி கண்டினியூஸா ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிற மாதிரி, மற்ற வேலைகள்லாம் ஜெபத்து கூட நம்ம வந்து விடலாம். ஆனா அதனால அதுல ஒரு நாள் அந்த வேலையை போயிட்டு மற்ற 3 நாட்கள் குடும்பமாக தேவனுடைய சமூகத்துக்கு வந்துடணும். ஏன்னா பிள்ளைகள் திருப்பி நம்ம அங்க 4 நாள் கிச்சன்ல அங்க உட்கார்ந்துட்டு எந்த ஒரு ஆராதனை பங்கெடுக்காம ஒன்னையும் செய்யாம நாம ஆவிக்குரிய ஜீவிதத்துல பலவீனப்பட்டவர்களாய் போய்விடக் கூடாது. And without taking part in the meeting, spending the time in the kitchen, we should not go without being strengthened in the spirit. இது ஒரு கூடார பண்டிகை. And this is a feast of the tabernacle. கர்த்தரோடு கூட நாம் சந்தோஷமாய் நம்முடைய குடும்பமாய் இந்த நாட்கள்ல நாம் செலவிட வேணும். Along with the Lord, we have to spend time rejoicing in the presence of God. அதற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கிருபையாக நமக்கு செய்து வைத்திருக்கிறார். And graciously all the goodness the Lord had ordained for us. எல்லா கூட்டங்களுக்கும் வர வேண்டும். You have to come to all the meetings. அதற்காக நாம் இது நம்முடைய காரியமாக இருக்கு, நம்முடைய உத்தரவாதமா இருக்கு. ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யத்தான் வேண்டும். And it is our responsibility, so we have to do what we have to do. ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார்? But what the Lord desires. மாத்தாளே நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். Martha, Martha, thou carest of many things. தேவையானது ஒன்றே. But one thing is மரியாள் தன்னை essential. விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Mary had chosen a good part that is not withdrawn from ஆண்டவருடைய her. வாஞ்சை என்ன? What is the desire of the முதலாவது Lord? மரியாள் மாத்திரம் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு போதனை அடைய வேண்டும். And first of all, being a Mary, and we must be taught in the presence of God. முதலாவது ஆண்டவர் அவருடைய ஆத்துமாவை போஷிக்க வேண்டும். And first the Lord should feed the soul. அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் எழும்பி ஆண்டவரின் சீஷனை போஷிக்கும்படியாக
அவர்கள் அதற்கு வேண்டியதை ஆயத்தம் பண்ண வேண்டும். And then only she should get and prepare for the Lord and the disciples to be satisfied. தேவனுடைய மனதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். And we should understand the mind of God முதலாவது clearly. கர்த்தர் உன்னை என்னை நம்முடைய குடும்பங்களை நம்முடைய ஆத்துமாவை போஷிக்கும்படியாக அவருடைய பாதத்தின் கீழ் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். And first the Lord wants that we should come under the feet of the Lord for our soul to be satisfied. அதற்கு பிற்பாடு தான் நாம் ஊழியத்தின் நிமித்தம் சரீர பிரகாரமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபைகளை கொண்டு நாம் படுகிற பாடுகள் பிரயாசங்கள். Then only all the sufferings and the labor according to the grace which has been shared to us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படியாக கிச்சன்ல இருந்தாலும் கூட மற்ற டைனிங் எங்க இருந்தாலும் கூட சில சமயங்களில் சில பேர் வர முடியாது. சில பேர் அந்த வேலைக்கு அவங்க ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. அவங்க தான் இருந்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும். அவங்களுக்கு மாற்று கொடுக்க மற்றபடியே சரியான வசதிகள் இருக்காது. இவ்வளவு பேர் வர்ற இடத்துல அதுக்கு வேண்டிய சமையல் செய்யணும், அதுக்குரிய காரியங்கள் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருந்தா அங்கேயே நாம் இருக்கிற அந்த கிச்சன்லயே நாம் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கவர். Though if we are in the kitchen having an important responsibility, not able to hand over the things to others, even from there we have to worship the Lord. தேவனுடைய எங்கிருந்து கொடுக்கப்படுகிற தூதுகள் மற்றுள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்கத்தக்கதா. மற்றும் கிச்சன்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது சரி காத்திரு கூடத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து காத்திரு கூடத்துல வந்து உட்கார்ந்துடணும். இல்ல நான் கிச்சன் டியூட்டி அப்படின்னு சொல்லி தலையில ஒரு தலப்பாவையும் கட்டிட்டு அப்படி நின்று விடக்கூடாது. அது நம்ம ஏமாற்றி கொள்கிறோம். நம்ம கிடைக்கிற நேரத்தில் இது 4 நாட்கள் பண்டிகை, கிடைக்கிற நேரத்தில் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படியாய் தேவ சமூகத்தை நம்ம உணர்வோமையான நாம் பணிந்து கொள்ளுவோம். Whenever we get time, we should spend time to worship the Lord in the presence of God. இந்த முதலாவது வருஷம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே இருந்த பாஸ்டர் சிஎன் சாமின்னு சொல்லி ஒரு பாஸ்டர், தாம்பரத்தில் இருந்த பாஸ்டர், அவருக்கு கொஞ்சம் டிபி, அவருக்கு வந்து கஷ்டப்பட்டு ரத்தமாக பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு இருந்தார். அவரை கொண்டு வந்து அடையாரில் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. அப்போ ட்ரைனிங் சென்டரில் முதல் வருஷம் நாங்கள் 78வது வருஷம். அப்போ கவனிக்கிறதுக்காக பிரதர்ஸ் எல்லாம் அப்படி போட்டு கொண்டிருப்பாங்க. 2 நாளைக்கு ஒரு பிரதர் அந்த மாதிரி மாறி மாறி போட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி என்னுடைய டர்ன் வந்தபோது நான் அவரை கவனிக்கும்படியாக அனுப்பப்பட்டேன். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. அவருக்கு அந்த கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஒன்றும் புசிக்க முடியாது. எப்போத்தான் பிளட் வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பார். எல்லாம் ஒரு மாதிரி துர்நாற்றம் இருக்கும். அதனால் அநேகர் கிட்டத்தில் வரமாட்டாங்க. அதனால் அவருக்கு மனதில் ரொம்ப ஒரு துக்கம், வேதனை. ஆண்டுக்கா மிகவும் பாடுபட்டு ஊழியம் செய்ததான ஒரு பாஸ்டர் அவர். தாம்பரம் அந்த பெரிய சபத நாட்களில் அப்போ அதில் தான் இருந்து முக்கியமான ஒரு பாஸ்டர் இருந்தார். ஆனால் இப்போ எல்லாரும் தன்னிட்ட வந்து எப்பயோ ஏதோ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. தன்னை வந்து அவளை நேசிக்கலை என்று சொல்லி தன்னுடைய வியாதி அவர்களுக்கு தொற்றி விடுமோ என்று சொல்லி இப்படிலாம் யோசித்த போது அவருக்கு மனதில் ரொம்ப துக்கம். அதனால் கொஞ்சம் கோபமாகவே இருப்பார். இப்போ கவனிக்க ஒரு பிரதோஷம் கிடுக்கிடுன்னு பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும். எனக்கும் வியாதியத்தை கவனித்து பழக்கம் இல்லை. எப்படி என்ன செய்கிறது ஏது செய்யணும் தெரியாது. பாத்ரூம் டாய்லெட்டு கொண்டு போனால் தூக்கிட்டு போனவரை அவர் எலும்பு கூட இருப்பார். அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே போய் அந்த யூரோப்பியன் க்ளோசட்டில் உட்கார வச்சு அவர் டாய்லெட் போன பிற்பாடு எடுத்து அந்த டாய்லெட்டை கழுவும்போது கை கிடுகிடுன்னு நடுங்கும். அதுக்கு திட்டம் ஏண்டா உன் கை நடுங்குது, இன்னும் கொஞ்சம் நடுங்கும். அவருக்கு நமக்கு அந்த உதவி செய்ய மனசில் ஒரு விருப்பத்தோடு நம்ம அப்படி செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அவருக்கு துக்கமாக, அதனால ஒரு வேதனையில் அவர் சத்தம் போடுவார். அப்படியே இருப்பார். நம்ம தூங்கினோம்னா அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவருக்கு தூக்கம் வராது. அதனால் உட்காரவே கூடாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். நின்றுடு இப்படின்னா அவ்வளோதான். திடீர்னு தலானி மேலே வந்து விடும். அவர் படுக்கையிலேருந்து தலையணை தூக்கி வீசி போடுவார். மேலே வந்து ஏண்டா தடிமாடு தூங்கிட்டு இருக்கியாடா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நமக்கு என்ன சொல்லேன்னு தெரியாது அப்படின்னு. அந்த 2 நாள் முடிஞ்சதுன்னா அப்பா அப்படின்ற அதுக்கடுத்த நாள் ஃபுல்லாக எங்களுக்கு ஃப்ரீ டே. அன்றைக்கி சாயந்தரத்தோடு முடியும். சாயந்தரம் சாப்பிட்டுட்டு நல்ல அன்னைக்கு நைட்டு தூக்கம், அடுத்த நாள் ஃபுல்லாக தூங்கிட்டு இருப்போம். ரெஸ்ட். அன்றைக்கி ஒரு நாள் எப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் சொல்லிட்டார். ஒரு நாள் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன், வந்து படுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பி போய் நடத்திக்காரன்ட்ட சொல்லு, நானே அவரை கவனிச்சிக்கிறேன்னு போய் சொல்லுன்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. 2 நாள் கவனிக்கிறதுக்கே பெரும்பாடு, 2 இல்லை 1.5 நாள் கவனிக்கிறதுக்கே பெரும்பாடு. இதில் வேற தொடர்ந்து அவரை கவனிச்சு கொள்றதா என்று சொல்லி எனக்கு அது இஷ்டம் இல்லை. நான் அப்படியே பேசாமல் படுத்தவன், தூக்கம் இல்லை, அப்படியே கண்ணை மூடி கொண்டிருந்தேன். ஆனால் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. என் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்த உடனே
ஒரு துக்கம் வேதனை பாரம் அப்படி அதிகமாகிடுச்சு. கர்த்தர் என்னை விட்டு விலகுனது போல நான் உணர்ந்தேன். கர்த்தர் என்னை விட்டு விலகுனது போல உணர்ந்த உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. நான் எளிமை நேரம் எங்களுடைய நடத்துக்காரன்ட்டு போனேன். நாங்கள் வர சுதர் அண்ணாச்சின்னு சொல்லுவோம், எங்களுக்கு டைம் டேபிள் போடுவார். பாவட்டு போனேன். போயிட்டு அண்ணாச்சி நானே வேணா பாஸ்டர் சீன் சமையலை கவனிச்சிக்கிறேன் ஆச்சு, தொடர்ந்து கவனிச்சிக்கிறேன். இல்லை ஜான் பால் அது கஷ்டம், அவருக்கு இருக்க அந்த கஷ்டத்தில் அவர் இந்த வேதனையில் சத்தம் போடுவார், நீங்கள் சரியாக சாப்பிட போக முடியாது, வைக்க முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னார். அது சொல்லிட்டு அதனால் இப்படி 1.5 நாளுக்கு ஒரு தடவை ஒரு பிரதர் இருக்கட்டும்னு சொல்லிட்டார். நானும் நல்ல வேலை என்னை பொறுத்தவரை நானும் போய் சொல்லிட்டேன். நடத்திப்பாருங்க இல்லை வேண்டான்ட்டாங்க. அப்போ என் மேலே ஃபால்ட் இல்லை. அப்படி நிம்மதியாக வந்து படுத்தேன். படுத்து என்ன அறியாமலே சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் தூங்கியிருப்பேன். ஒரு பிரதரும் தட்டி எழுப்பினார். சுதர்னாச்சு கூப்பிடுறாங்க. அப்படி எது கூப்பிட்ற? ஜான் பால் நீ சொன்னதை யோசித்தேன் தம்பி, யாருக்கும் போய் கவனிக்க அவ்வளோ இஷ்டம் இல்லை, எல்லாம் பயப்படுறாங்க. நீ வந்து வாஞ்சியாக கேட்குற, அதனால் நீ வெளியே போய் பாரு, மந்த்லி டியூட்டியில் உனக்கு பேர் போட்டேன், லுக்கிங் ஆஃப்டர் பாஸ்டர் சிஎன் சாமுவேல் அப்படின்னு போட்டு பிறகு ஜான் பால்னு போட்டேன். அதனால் மாதம் மாதம் உனக்கு அந்த டியூட்டி தான் அப்படின்னு. எனக்கு நான் ரொம்ப துக்கம் வேதனை தாங்க முடியல. அப்படியே வெளியே இருந்து பார்த்து லுக்கிங் ஆஃப்டர் பாஸ்டர் சிஎன் சாமுவேல் பிறகு ஜான் பால். என்னடா இது, கடைசியில் ஆண்டவர் நம்மளை குறித்து விரும்பினது போலவே இது ஆகிப்போச்சே அப்படின்னு அடுத்த நாள் காலையில் டியூட்டி ஜாயின் பண்ண போகிறேன். அவர் பார்க்குறாரு, என்னடா இது, நீ என்னை கவனிக்கணும்னு சொல்லி நீயாவே போய் கேட்டியாமே, அப்படியா, சரி சரி நம்ம 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்கலாம். ஆனால் அவருக்கு சந்தோஷம், தன்னை கவனிக்கணும்னு சொல்லி வாலண்டியராக கேட்டதுனால அவருக்கு என் மேலே சந்தோஷம். நம்ம 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு எப்படி இருந்தாலும் ஆண்டவர் விசாலமான இருதயத்தை தந்தார் அவரை நேசிக்க. அதனால் எனக்கு அவர் வியாதி காரியம் ஒன்றும் எனக்கு அது காரியமாகவே தெரியல. நான் இருந்தேன். அவருக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்கும்போது நான் கட்டில் உட்காந்துக்கிடுவேன், அவர் என்னோடய மார்போடு சேர்த்து வச்சுக்கிடுவேன். சேர்த்து வச்சு எடுத்து கொடுக்கும்போது அப்படியே நல்லா சாப்பிட்ருவார், நல்லா சாப்பிட்ருவார். இல்லாட்ட ஏதோ அப்படி அப்படி 2 எடுத்து விட்டுருவார், நல்லா சாப்பிட்ருவார். எனக்கும் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், கர்த்தருடைய பிரசன்ஸ் நல்லா உணர்ந்தேன். நானுங்க மீட்டிங் ஹாலுக்கே போகிறதில்லை, ஏன்னா 24 hours கூடயே இருக்கணும், கூடயே இருக்கணும். நாட்கள் ஆக ஆக தூங்கும் போது கையை பிடிச்சிக்கிடுவார், கையை பிடிச்சிட்டே தான் தூங்கும். கையை பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அவருக்கு தூக்கம் வந்துடும், தூங்கிடுவார். கையை உருவிட்டு போக முடியாது, அப்படி உருவிட்டு போனால் டக்குன்னு முடிச்சிடுவார். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரியமாக ஒரு அன்பாக மாறிட்டார். அவருக்கு என்ன வந்தாலும் சரி, ஜான் பால் நீ சாப்பிட்றா, டே இந்த ஆப்பிளை நீ சாப்பிட்றா, எனக்கு தான் சாப்பிட முடியாது, நீ சாப்பிட்றா நான் பார்க்குறேன்டா அப்படின்பார். நம்ம சாப்பிட்ற பார்த்து அவருக்கு சந்தோஷம், ஏன்னா அவருக்கு சாப்பிட முடியாது. இப்படி இருந்து எனக்கு நல்ல தேவசமத்தை உணர்ந்தேன். நான் மீட்டிங் ஆள் போல, ஜபங்களுக்கு போல, ஒன்றுத்துக்கும் போல, ஆனால் தேவனுடைய சமூகம் அப்படியே என்னோடு கூட இருக்கிறத உணர்ந்தேன். திடீர்னு பக்கத்து ரூமில் தான் அங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். ஒரு கத்தூலிக்காரங்க எங்களுக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரை. அப்போ அதுக்கு அடுத்த ரூமில் தான் பாஸ்டர் சீன் சமையல் பாஸ்டர் வச்சுருந்தார். அப்போ அவங்க ஜெபிக்கிற சத்தம் கேட்டோம். அன்றைக்கி ஆக்சுவலாக டைம் டேபிள் படி என்னுடைய ஃபாஸ்டிங் நாள் அன்னைக்கு பார்த்தேன். பாஸ்டர் நல்லா தூங்கிட்டு இருந்தார், கையை லேசாக உருவினேன். பாஸ்டர் அப்படின்னு தூங்கிட்டு இருந்தார். லேசாக தட்டி கொடுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் நேரமாக ஜெபிக்கணும் ஆசையாக இருக்குது, போய் கொஞ்சம் நேரம் ஜெபிச்சிடற ஆண்டவரே, அது வரையும் பாஸ்டர் எந்திரிக்கக்கூடாது ஆண்டவரே, அவர் அப்படியே தூங்க வச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு அடுத்த ரூமில் போனேன். போய் அங்கே போய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்ல இஷ்டம் இல்லை. கர்த்தர் அப்படியே நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தபோது கர்த்தர் அப்படியே நான் தரையிலேருந்து தூக்கிட்டாரு. நான் நினைக்க ஒரு 5-6 அடி மேலே அப்படி முழங்கால் போட்டிருந்தவன் 5-6 அடி மேலே அப்படியே தூக்கிட்டார் ஆண்டவர். என்னடா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அந்த வேலையை செஞ்சேன். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னமும் கூட இருந்துச்சு. நம்ம என்ன சரீர பிரகாரமான வேலைகளை செய்தாலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை பாதுகாத்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறத, நம்மை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கறத நம்ம காணலாம். அன்றைக்கு நான் உணர்ந்தேன் கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் மேலே வல்லமையாக வந்து இறங்கிட்டு. ஆனால் ஒரு 20 நிமிஷம் டோட்டலாக டக்குன்னு அது முடித்த உடனே டக்குன்னு நான் வந்துட்டேன். எனக்கு அன்றைக்கி ஆச்சரியமாக இருந்து, எப்படி அப்படியே நம்ம ஒரு 5-6 அடி மேலே அப்படி இருந்தவன் எப்படி, ஆச்சரியமாக இருந்தது. அதனால கத்திற்காக நம்ம வேலை செய்யணும். கிச்சன் வேலை, வாட்டர் இட் மேபி எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும். கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா
அப்படியே வந்து டேரிங் மீட்டிங்ல வந்து உட்கார்ந்துடணும், அல்லது அந்த பைபிள் ஸ்டடில இருந்து உட்கார்ந்து எதுக்கு போக முடியாது, அல்லது உட்கார்ந்துடணும். அப்ப கர்த்தர் பாப்பார், என் மகனை பாரு, என் மகளை பாரு, அந்த வேலையை செய்து அது நேரத்தில் கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா உடனே என்னுடைய சமூகத்தில் என்னை பணிந்து கொள்ள, என்னை துதிக்க கடந்து வந்து விடுகிறாளே என்று சொல்லி கர்த்தர் சந்தோஷப்படும் போது கர்த்தருடைய அபிரிதமான ஒரு அபிஷேகம் கிருபை நமக்கு உண்டாகிறதை நாம் காணலாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம நேரம் கிடையாது அங்குள்ள உட்காந்து அங்குள்ளவங்களோட சேர்ந்து கதை பேசிக்கிட்டு அதை பேசி இதை பேசிகிட்டு இருந்தோம்னா இருக்கிற கிருபை எல்லாம் போயிடும். கன்வென்ஷன் முடிஞ்சு பார்த்தா நமக்கு இருந்த அந்த அபிஷேகம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கிறதான் காணலாம். ஆனால் கர்த்தருடைய வாஞ்சை என்ன? முதலாவது பிள்ளைகள் திருப்தியாக்கப்பட வேண்டும். Let the children be first filled. That is what the desire of the Lord. எந்த இடத்துல உங்களுக்கு வேலை இருந்தா கர்த்தரை பணிந்து கொள்கிற துதிக்கிற விஷயத்தை தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட இருந்தா நிச்சயமாய் நீங்கள் அதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க. So whatever the duty you may have, if you feel the presence of God, and certainly you will surrender yourself. அதனால தான் தேவனுடைய சமூகம் அவசியம். That's why the presence of God is very உங்களுக்கு essential. எனக்கு அந்த கன்வென்ஷன் நாட்கள்ல தேவ சமூகம் அவசியம். For you and me, the presence of God is very essential. அப்பொழுதுதான் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் அவரை பணிந்து கொள்கிறவர்களாய் நாம் காணப்படும். So wherever we may be placed, and we will able to worship and bow down unto the Lord. இரண்டாவதாக, And secondly, தேவ சமூகம் இருந்துச்சுன்னா if there is the presence of நாம் God, என்ன காரியத்துக்காக ஜெபிச்சாலும் வைத்தாலும் கர்த்தரிடமிருந்து பதில் உண்டு. for whatever we may pray, there is an answer from the Lord. சாலமோனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிற்பாடு, After the temple of Solomon was consecrated, 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் and First Chronicles 15ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது, verse 15, when we read, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். இந்த ஸ்தலத்துல தேவனுடைய மகிமை வந்து இறங்கி இருக்கிற, தேவனுடைய பிரசனம் பிரத்யட்சமாய் இருக்கிற இந்த ஸ்தலத்திலே, இந்த ஆலயத்திலே ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என்னுடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, my eyes will be opened and my ears will be listening to whatever the prayer which will be offered in this place. அதனால தான் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது, That's why in First Kings chapter 9 verse 3 when we read, கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய சமூகத்தில் செய்த உன்னுடைய விண்ணப்பத்தையும் உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, I have heard thy prayer and thy supplication which you have made before me. நானும் நீங்களும் தேவ சமூகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். You and I must be filled in the presence இந்த of God. வளாகம் முழுவதும் எல்லா இடங்களும் தேவ சமூகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். All through this camp and all over the places must be அப்பொழுது filled. ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறவைகள் செவிகள் திறந்தவைகளுமாய் இருக்கும். Then the eyes of the Lord will be open and the ears will be listening to all the prayers. உதாரணமாக அன்னாளை எடுத்துக்கொள்ளுங்க. As an example, consider Hannah. இல்லாத மலடியாக இருந்தார். And she was a barren with அது a அவளுக்கு child. எவ்வளவு வேதனை நிந்தையுமாக இருந்தது. How much pain and sorrow for her. அவளுடைய புருஷனாகிய எல்கானா எவ்வளவு அவளுக்கு ஆதரவாக இருந்தான். Though Elkanah, her husband, was so comfort to her. ஆனாலும் தனக்கு பிள்ளை இல்லை என்கிற எண்ணம் அடிக்கடி அவளை வேதனைப்படுத்தினது உண்டு. Often she was under pain, realizing that she was பெண்ணினாலும் கூட barren. அடிக்கடி அவளை அவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறது உண்டு. Even Benina, often she used to wound her heart. ஒரு நாள் தீர்மானித்தாள், One day she determined, தேவனுடைய சமூகத்துக்கு போக போகிறேன், I am going to the presence of என் God. இருதயத்தை அவருடைய சமூகத்திலே ஊற்றிவிட போகிறேன் I am going to pour out my heart in His presence. என்கிற தீர்மானத்தோடு கூட அவள் கடந்து போன போது, With that decision, when she had gone, கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டாரே, the Lord heard her prayer. கர்த்தர் அவளுக்கு சாமுவேலை மகனாக தந்தாரே. The Lord gave Samuel as her son. மாத்திரமல்ல, தொடர்ந்து 3 மகன்களையும் 2 மகள்களையும் கர்த்தர் தந்தாரே. Not only that, 3 more sons and 2 more daughters He அவள் gave. கேட்டதுக்கு நினைத்ததற்கு மேலாக கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். More than she asked or think, the Lord blessed her. ஏனென்றால் அங்கே தேவ சமூகம் இருந்தது. Because the presence of God was தேவ there. சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கும். The eyes of the Lord will be opening and His ears listening for all the prayer that we offer in His presence. மாத்திரமல்ல, தேவ சமூகம் மூன்றாவதாக நம்முடைய கன்வென்ஷன் இந்த வளாகம் முழுவதும் நிரம்பி இருக்கும்போது வருகிற சத்துவனுடைய வல்லமைகள் யாவும் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கப்பட்டு போய்விடும். Not only that, thirdly, when the presence of God is filled in this convention, all the powers of enemy will be destroyed. 9ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும் போது, 9th Psalm's 3rd verse when we read,
என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். உம்முடைய சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். They shall fall and perish at thy presence. இந்த கன்வென்ஷன் நாட்களில் பலவிதமான சத்துருக்களுடைய போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். Devil may bring so many strugglings of the enemy in the days of convention. ஏதாவது தீமைகளை செய்யும்படியாக மனுஷர்கள் உள்ளே வருவார்கள். And people may come to do any evil. ஒருவேளை திருடும்படியாக வரலாம். Perhaps they may come to steal. மற்றும் பலவிதமான தீமைகளை செய்யும்படியாக வரலாம். Perhaps they may come to do so many harms. ஆனால் தேவ சமூகம் இருந்தா, But if the presence of God is அந்த here, தேவ சமூகம் அந்த சத்துருடைய வல்லமைகளை அழித்து போட்டுவிடும். that presence of God will destroy the power of enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, 1 Samuel chapter 19 when we read, இதோ தாவீதை கொல்லும்படியாக சவுல் ராஜா போர்ச்சேவகரை அனுப்பி வைக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். in order to kill David we could see Saul sent soldiers. அவர்கள் தாவீது இருந்த அந்த நாயோதிக்கு அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். They were sent to Naioth where David was abiding. அங்கே போகிற அந்த போர்ச்சேவகர்கள் The soldiers who went there, தாவீதுக்கு தீமை செய்யும்படியாக போகிறார்கள். they are going to do evil unto அவனை David. பிடித்துக் கொண்டு வரும்படி அவனை கொண்டு போடும்படியாக போகிறார்கள். They are going in order to capture him. ஆனால் என்ன சம்பவித்தது? But what அங்கே happened? தேவ சமூகம் இருக்கிறது. And the presence of God was there. ஆகினால் இவர்கள் மேல் தேவாவி வந்து இறங்க அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். That's why when the Spirit of God descended upon them, they began to prophesy. தாங்கள் வந்த அந்த தீமையான நோக்கத்தை மறந்து போனார்கள். They forgot their evil intention. திரும்பி அவர்கள் சவுலிடத்தில் வர்றதில்லை. And they didn't return to Saul. அங்கே இருக்கிறார்கள். And they abide there. இப்பொழுது சவுல் ராஜா அடுத்த ஒரு குரூப் போர்ச்சேவரை அனுப்பி வைக்கிறார். Now Saul sent another group of soldiers. அவர்கள் மேல தேவ சமூகம் வந்து இறங்குகிறது. Even upon them also the presence of அவர்கள் God தீர்க்க descended. தரிசனம் சொல்ல Even ஆரம்பிக்கிறார்கள். they began to prophesy. மூன்றாவது அடுத்த ஒரு கூட்டத்தாரை And அனுப்புகிறார். thirdly another group. அவர்களுக்கும் அதே சம்பவிக்கிறது. Same happened to them. செய்ய வந்த தீமையை செய்ய முடியாதபடி, Unable to do the evil for what they had come. இதோ அங்கே தேவ சமூகத்தில் அவர்கள் அப்படியே நிறுத்தப்படுகிறார்கள். Lo, they were presented before the presence of சவுல் God. ராஜா தானே எழும்பி வருகிறார். Now even Saul himself had come. அவன் மேலே தேவ சமூகம் வந்து இறங்குகிறது. Even upon him the presence of God அவன் தீர்க்க descended. தரிசனம் சொல்லுகிறதை குறித்து நாம் வேதத்திலே The வாசிக்கிறோம். Bible we read, even he too இரவு prophesied. முழுவதும் தீர்க்க தரிசனம் சொல்லி விழுந்து கிடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it was written all through the night he prophesied and fell down. தாவீதுக்கு செய்ய நினைத்த அந்த தீமையை செய்ய முடியாதபடி அந்த தேவ சமூகம் தடுத்து விட்டது. The presence of God hindered for him not to do the evil unto David. அதனால நம்ம கன்வென்ஷன் நாட்கள்ல தேவ சமூகம் நமக்குள்ளும் நாம் இருக்கிற அந்த வளாகத்துக்குள்ளும் அது நிரம்பி இருக்க வேண்டும். That's why the presence of God must be filled in the convention camp and all through the places of convention. மோசே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கின போதும், When Moses built the tabernacle, அதை பிரதிஷ்டை பண்ண போது, when he consecrated அதேபோல that, சாலமோனும் தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ண போது, even Solomon after building the temple, when he அந்த இடம் consecrated, முழுவதும் தேவ மகிமையினால் பிரசன்னத்தினால் நிரம்பினதாக நாம் வாசிக்கிறோம். all through the places were filled with the glory and presence of God. மோசே கூட ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க முடியாதபடி அந்த மகிமை அவ்வளவாக இருந்தது. Even such high the glory was, even he was unable to enter the tabernacle. அதனால நம்முடைய சென்ட்ரல் கன்வென்ஷன் நாட்கள் நம்மிலும் நம்முடைய வளாகத்திலும் தேவ மகிமையினால் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டதாக இருக்கும்போது சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். That's why our central convention, and when it is filled with the presence of God, all the powers of enemy will be destroyed. மாத்திரமல்ல, Not only that, தேவ சமூகம் இருக்கும்போது ஒரு மனது இருக்கும். when there is a presence of God, there will be oneness. எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, Whatever the thing may be, எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி, what kind of ministry it may be, அதுல பங்கெடுக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனது ஐக்கியம் இருக்கும். all those who take part in that will have an oneness and unity. ஆண்டவருடைய சீஷர்கள், The disciples of Jesus, அவர்கள் இரவெல்லாம் அவரால் ஜெபித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். and they were chosen by praying all through the night. அந்த 12 பேருக்கு ஆண்டவர் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். And to all the 12 the Lord named them as apostles. ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. But there was a problem amidst them. அதை குறித்து வேதத்திலே தர்க்கம் என்றும் வாக்குவாதம் என்றும் நாம் வாசிக்கிறோம். About that in the Bible we read as a dispute and quarrel. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, Luke chapter 9 verse 46 when we read, பின்பு தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. எவன் பெரியவனாக இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருந்தது. And there was a reasoning among them which of them should be greatest. மாத்திரமல்ல, மார்க் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது 34ஆம் வசனத்திலே தர்க்கம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். Not only that, in Mark chapter 9 verse 34 we read about quarreling. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். பாருங்க, அவங்களுக்குள்ள
எப்ப பார்த்தாலும் தர்க்கம் அல்லாட்ட வாக்குவாதம் என்னன்னா தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று சொல்லி. Always there will be a quarrel or dispute amidst them, that who is greatest among them. அதனால் அவர்களுக்குள்ள ஒரு மனம் கிடையாது. So no oneness amidst them. அவர்கள் தங்களுக்குள்ளே பிரிந்திருந்தார்கள். And they were separated amidst them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆண்டவருடைய சிந்தனைகளை அறிந்தவராய், The Lord knowing their mind, அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த தர்க்கம் வாக்குவாதங்களை அறிந்தவராய், knowing the disputes and quarrel amidst them, ஆண்டவர்களுக்கு போதிக்கும்படியாக in order to teach them, ஆண்டவர்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். the Lord said unto them certain things. உங்களுக்குள்ள யார் பெரியவனாக இருப்பான் தெரியுமா? And do you know who will be greatest among பரலோக you? ராஜ்யத்துல யார் பெரியவனாக இருப்பான் தெரியுமா? Do you know who will be the greatest one in the heavenly kingdom? யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, Those who humble இந்த themselves. சிறு பிள்ளையை போல யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார். Those who humble themselves like a little child will be great in the heavenly மத்தேயு kingdom. 18 அதிகாரம் 4 வசனம். Matthew chapter 18 verse 4. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தாழ்மை உள்ளவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பெரியவங்களா இருக்க போறாங்க. Only the humble will be greatest in the kingdom of heaven. அது ஆண்டவருடைய வார்த்தை. That is the word of God. அது எப்படிப்பட்ட தாழ்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். Even the Lord says what kind of humbleness it would be. அதை குறித்து நாம் 20 அதிகாரத்திலே மத்தேயு 20 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். About that in Matthew chapter 20 we read 26 27 வசனங்கள். verses 26 and 27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். பணிவிடைக்காரனை போல ஊழியக்காரனை போல மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்கள் அவர்கள்தான் பெரியவர்களாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். Those who humble themselves like a minister and servant before others, they will be the greatest, says the இப்படி Lord. போதித்தது மாத்திரமல்ல, Not only he taught தான் them, பிதாவிடத்தில் போக வேண்டிய நேரம் அடுத்து நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்தவர் என்ன செய்தார்? knowing the time for him to reach his father had come, what he did, ஒரு சீலை எடுத்து தன் இடுப்பிலே கட்டிக்கொண்டு and he girded himself with a shawl, தண்ணீர் எடுத்து தன் சீஷருடைய கால்களை கழுவத் தொடங்கினார், துணியினால் துடைக்க தொடங்கினார். and he began to wash the feet of his disciples, and he began to wipe that. பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அதை தடுத்தான். And Peter hindered that when he come to, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறீர், Lord, thou art our Lord, நீர் ஒரு அடிமையைப் போல எங்களுடைய கால்களை கழுவி துடைக்கிறீர். and you are washing our feet like a servant. அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? And what the Lord said unto him, நீங்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள், உண்மைதான். it is true that you are calling me as your ஆண்டவரும் Lord. போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவுவேனே. ஆனால் If I then be your Lord and Master, wash your ஒரு feet. அடிமை தன்னுடைய எஜமானுடைய கால்களை கழுவுகிறது போல நான் உங்களுடைய கால்களை கழுவுவேனே. ஆனால் If I wash your feet like a servant washing his master's feet, நீங்களும் அப்படியே செய்ய கடவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். and even you have to do the அதாவது same. நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் You have to humble yourself. என்று ஆண்டவர் போதித்தது மாத்திரமல்ல, Not only the Lord taught unto ஒரு them, பணிவிடைக்காரனை போல ஊழியக்காரனை போல இருக்க வேண்டும் என்று போதித்தது மாத்திரமல்ல, not only he taught them that they should be like a minister or a servant, ஆண்டவர் தன்னுடைய செயலின் மூலமாகவும் அதை ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்தி தந்தார். even through his activities the Lord revealed unto them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் எப்பொழுது தேவனுடைய சமூகம் அவர்களுக்குள்ளே வந்ததோ, But when the presence of God came amidst them, அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ளே அந்த தாழ்மை, அந்த ஒருமனதெல்லாம் அவருக்குள்ளே கடந்து வருகிறதை நாம் then காண்கிறோம். we could see all the humbleness and the oneness of mind come amidst them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, Acts the Apostle chapter 2 from the first verse when we read, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பாருங்க, ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். and they were all with one accord in one place. அவர்களுக்கு அந்த ஒருமனம் வந்து, அந்த ஒருமனம் ஒரு பூர்ணத்துக்குள்ள வருவதற்கு ஆண்டவருடைய இரத்தமும் அபிஷேகமும் அவசியமாக இருந்தது. For the oneness to come amidst them and for that to be perfected, the blood of Jesus and the anointing of the Lord is essential. அதனால்தான் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 வசனத்தை எடுத்து நான் வாசிக்கும்போது, That's why in Acts the Apostle chapter 1 verse 14 when we read, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள்
And more or less 10 days they அந்த all. ஒரு மனம் எப்படி வந்துச்சு? How does this one accord come? தங்களுக்கு அந்த பெருமை அவர்கள் உணர்ந்த போது, When they realize the pride which is in ஒருவருக்கு them. அதை குறித்து அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்ட போது, When they began to confess with one another and when they asked அப்படி forgiveness. ரத்தத்தால் கழுவப்பட்ட போது, After when they were washed by his இது blood. இப்பொழுது ஒரு மனம் வந்துருச்சு. Now they got the oneness. ஆனா அந்த ஒரு மனம் வளரவும், அந்த ஒரு மனம் ஒரு பூரணத்துக்குள்ள வளரவும், அந்த ஒரு மனம் பாதுகாக்கப்படவும் அபிஷேகமும் அவசியமாக இருக்கிறது. But for that oneness to grow and to attain perfection, the anointing is essential. அதனால ரத்தத்தாலே கழுவப்பட்டு ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தபோது, இதோ அந்த பெந்தேகோஸ்து நாள் தேவ ஆவியானவர் வல்லமையாக அவர் மேல் வந்து இறங்கினார். That's why when they abode there with one accord, after being washed with the blood, the Spirit of God descended upon them mightily. தேவ அக்கினியாக அவர் மேல் வந்து இறங்கினார். The Lord descended upon them like a fire. பிளவுண்ட நாவுகளைப் போல அவர்கள் மேல் வந்து அவர் அமர்ந்தார். Like the cloven tongues, he seated among தேவன் them. தங்களுக்கு அருளின அந்த வரத்தின் வெவ்வேறு பாஷைகளில் பேசி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். According to the gifts of the Lord, they began to speak in unknown tongues. இதோ இவளெல்லாம் ஆவியில நிரம்பி சத்தமிடுகிற அந்த சத்தத்தை கேட்டபோது, When they heard, they began to fill in the Spirit and shout. அந்த பண்டிகைக்கு வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் திரளாய் கூட்டமாய் அவர்களிடத்தில் வந்து கூடி நிற்கிறார்கள். All the multitude, they gathered before them. பிரமிப்போடு கூட அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And they are looking at them with astonishment. என்ன இவர்களுக்கு சம்பவித்திருக்கிறது? What happened to them? சிலர் பரியாசம் பண்ணுகிறார்கள். Some people, they are mocking. அப்பொழுது அவருடைய மத்தியிலே அவர்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் பேதுரு எழும்புகிறார். Then Peter arose or stood amidst them in order to answer அவர் them. எழும்பும்போது அவரோடு கூட சேர்ந்து மற்ற 11 பேரும் எழும்புகிறார்கள். When he arose along with him, all the 11 also, they stood among ஆனால் them. பேசுகிறது பேதுரு மாத்திரம்தான். But only Peter, he began to speak. பேதுரு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதற்கு இசைந்தவர்களாய் தங்களை ஒரு மனதை வெளிப்படுத்தும்படியாக அவர்களும் அவரோடு கூட சேர்ந்து எழும்பி நிற்கிறார்கள். Even they also stand along with them in order to reveal their oneness unto the words of Peter. வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11வரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் 11 பேரோடு கூட சேர்ந்து நின்று உரத்த சத்தமாய் பேதுரு மாத்திரம் தான் பேசுகிறார். Peter alone spoke along with 11 people, lifting up his voice. முன்பாக இருந்திருந்தா பேதுரு பேச ஆரம்பிச்சோன்னா, நீ என்ன பேசுற பெரிய ஆள் மாதிரி, நானும் பேச இன்னொருத்தர் பேசியிருப்பார் யோவான், இன்னொருத்தர் தடுத்திருப்பாரு. இல்ல நான் தான் பேசுறேன், ஆண்டவர் தான் கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொன்னா நத்தானியல் அந்த பக்கம் இப்படி தள்ளி இருப்பாரு, இந்த பக்கம் பார்த்து ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கடைசியில யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. And if it is before, even they would have dispute among themselves that who shall speak. ஆனா ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு அபிஷேகத்தால நிரப்பப்பட்ட பிற்பாடு அந்த தேவ சமூகம் அவர்களுக்குள்ள வந்தபோது இவர்களுக்குள்ள ஒரு மனது வந்துருச்சு. But after being washed with the blood and when they are anointed, they got oneness amidst them. பிரசங்கம் பண்ணுகிற பேதுருவோடு கூட இவர்கள் யாவரும் இணைந்தவர்களாய் நிற்கிறார்கள். They all joined and stand along with Peter. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவருடைய தொகை கிட்டத்தட்ட ஏறக்குறைய 3000 என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். More or less and 3000 in number were saved on that day. சகோதரனே சகோதரியே, Brother, sister, இந்த கன்வென்ஷன் நாட்கள்ல நாம் திருப்தியாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, in the day of convention, not only we will be filled, ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, not only we will obtain the spiritual நம்முடைய blessings, ஜெபங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கண்கள் திறந்து கொள்ளும் கேட்கிறதுமாக இருந்து பதில் அளிக்கிறது மாத்திரமல்ல, not only unto our prayers alone, the eyes of the Lord will be opening and his ears listening. ஜனங்களும் கூட ஆசீர்வதிக்கப்படும்படியா Even the people who come should be blessed. அவருடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கப்பட, அவரும் கூட ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிக்கப்பட, கர்த்தருக்குள்ள கடந்து வரும்படியா, For their questions to be answered and for them to be blessed and for them to come in the Lord. கர்த்தர் நம்முடைய கன்வென்ஷன் பலத்த பெரிய காரியங்களை செய்யும்படியா, For the Lord to do mighty things in the day of our convention. நமக்குள்ளே ஊழியர் விசுவாசிகள் நமக்குள்ளே ஒரு மனது அவசியம். Amidst we the believer and the servant of God, oneness is நமக்குள்ளே essential. பிரிந்திருக்கும் போது தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய முடியாது. If we are separated amidst us and we can't enjoy the power of God. இதோ நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது, When we read Acts the Apostle chapter 3, அங்கே பேதுரும் யோவானும் ஜெப வேளையிலே ஜெபிக்கும்படி தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள். and Peter and John went up to the temple of God at the time of prayer. அங்கே ஒருவன் ஒரு சப்பானி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். And there a lame man was begging. தாயின் வயிற்றில் பிறந்த நாட்கள் முதற்கொண்டு கால்கள் வழங்காதவனாய் சப்பானியாய் காணப்பட்டவன். Right from his birth he was a lame, not able to lift up his feet. அவனை பிச்சை எடுக்கும்படி அந்த அலங்கார வாசலை கொண்டு வந்து வைக்கிறது எப்பொழுது உள்ள ஒரு வழக்கமாக இருந்தது.
And it was a regular thing keeping him before the door for him to beg. இதோ பேதுரும் யோவானும் அவனை பார்க்கிறார்கள். Now Peter and John look unto ரெண்டு him, பேருடைய இருதயம் ஒருமனப்பட்டிருக்கிறது. and both of their heart were joined with வெள்ளியும் oneness. எங்களிடத்தில் இல்ல. We don't have silver or ஆனால் gold, எங்களிடத்தில் வேற ஒன்று இருக்கிறது. but we have some other thing. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. Stand up in the name of the Lord Jesus Christ and walk. அவருடைய கால்கள் பலன் கொண்டதை குறித்து நாம் And வாசிக்கிறோம். we read his ankle and அவன் துள்ளி எழும்புகிறான், and he jumped and stepped, நடக்கிறான், குதிக்கிறான், ஓடுகிறான். and he leaped and he walked and he ran. இதோ இப்பொழுது அப்போஸ்தலரை அவன் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறான். Now he hold on the apostles steadfastly. ஜனங்களுக்குள்ள பெரிய பிரமிப்பு உண்டாகிறது. Even the people were greatly astonished. இவ்வளவு நாட்கள் கால்கள் வழங்காதவனாய் காணப்பட்டு பிச்சைக்காரன் தானே இவன். The one who was lame and seems to be a beggar ஜனங்கள் hitherto. பிரமிப்போடு கூட அப்போஸ்தலரை பின்பற்றி வருகிறார்கள். And they were following the apostles with all அப்பொழுது astonishment. பேதுரு பேசுகிறார். Then Peter began to speak. நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? And why he saw unto us, எங்களிடத்தில் ஒரு நன்மையும் இல்ல. and we don't have any goodness கர்த்தர் மேல் amidst இவனுக்கு us. உண்டான விசுவாசமே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை தந்தது. Only the faith pertaining the Lord gave him this perfect healing. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவருடைய தொகை 5000 என்று சொல்லி நாம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். In the 4th chapter we read, on that day 5,000 people were saved. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேக விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பாருங்க, அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல அற்புதங்கள், அடையாளங்கள், எல்லா தேவனுடைய வல்லமைகள் வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் காண்கிறோம். In the place where there is oneness, we could reveal all the power of God and the miracles of God are revealed. அதைத்தான் ஆண்டவர் கூட சொன்னார். Even that's what the Lord எந்த also ஒரு said. காரியத்தை குறித்தால் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால், If two agree together about one thing, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அவளுக்கு அது உண்டாய் இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். it will be done unto them by my Father which is in heaven. நமக்கு தேவ சமூகம் அந்த கன்வென்ஷன் அவசியம். And the presence of God is very essential for us in this தேவ convention. சமூகம் நமக்குள்ள இருந்தா அந்த இடம் முழுவதும் வியாபித்திருந்தா எங்க இருந்தாலும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவளாய் மாறி விடுவோம். If the presence of God is filled all over the places of convention, wherever we may be, we will be worshiping the Lord. வர முடியாம இருக்கலாம், கொடுக்கப்பட்ட வேலை நிமித்தம் வர முடியாம இருக்கலாம். Perhaps you may unable to attend the meeting, ஆனா அங்கிருந்து நாம் தேவனை பணிந்து குனிந்து அவரை துதிக்கிறவர்களாக இருப்போம். but from there we were able to worship the Lord, bow down unto him. கன்வென்ஷன் முடியும் போது நாம் கூட ஆவிக்குரிய பிரகாரம் மிகவும் ஸ்திரப்பட்டவர்களாய் பலப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுவோம். After the convention is over, even we may be strengthened spiritually. கர்த்தர் நம்முடைய வியாதியை சுகமாக்கி இருக்கிறதை நாம் காணலாம். And we could see the Lord healed our sicknesses. கர்த்தருடைய சமூகம், The presence of God அது மிகவும் அவசியம். is very important. நமக்குள்ளே நாம் இருக்கிற அந்த வளாகம், நாம் எல்லாரும் தேவ சமூகத்துக்குரியவர்களாக இருந்தால் இந்த இடம் முழுவதும் தேவ சமூகத்தால் நிரம்பி இருக்கும். If we all are the presence of God, even the place where we are will be filled with the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவ சமூகம் அது நமக்குள்ளே காணப்பட வேண்டுமானால், And if we want the presence of God to be in us, 140ஆம் சங்கீதம் 140th Psalms, 13ஆம் வசனம் வாசிப்போம். verse 13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார். And the upright shall dwell in thy presence. நீங்களும் நானும் செம்மையானவர்களா இருந்தா அவருடைய சமூகத்துல வாசம் பண்ணலாம். And you and I are the upright people, we can dwell in his அவருடைய presence. சமூகம் நமக்குள்ளே காணப்படும். And his presence will be நாம் amidst எங்க us. போனாலும் அந்த தேவ சமூகம் நம்மோடு கூட இருக்கும். Wherever we go, the presence of God will be with us. யோசேப்பு எகிப்துக்கு உண்டு செல்லப்பட்டான். Joseph was taken to Egypt. போர்த்திபாருடைய வீட்டில் அவன் விலைக்கு வாங்கப்பட்டான். And he was sold in the house of ஆனா Potiphar. அங்கே தேவன் அவனோடு கூட இருக்கிறத போர்த்திபார் அறியக்கூடியதாக இருந்தது. But Potiphar was able to know that the Lord was with him. பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு இப்பொழுது அவன் சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். And he was blamed wrongly, now he was in the prison. அங்கே தேவன் அவனோடு கூட இருக்கிற சிறைச்சாலை தலைவன் அறியக்கூடியதாக இருந்தது. And there also the head of the prison come to know that the Lord was with him. இதோ பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான். And he was placed before Pharaoh. இதோ பார்வோனுக்கும் கூட தேவன் அவனோடு கூட இருக்கிறதை காணக்கூடியதாய் உணரக்கூடியதாக இருந்தது. Even Pharaoh was able to see and realize that the Lord was with him. இப்படிப்பட்ட தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர் யாரும் உண்டா என்று சொல்லி பார்வோன் கேட்கிறான். And Pharaoh is asking, is there anyone who have received the Spirit of God? சகோதரனே, சகோதரியே, Brother, sister, இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, in this convention what the Lord is expecting from you, நீங்க தேவ சமூகத்தை சுமந்து கொண்டு இங்க வரணும். and you should carry the presence of God and come here. இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. The earth and its fullness is of the Lord.
கன்வென்ஷன் வேண்டிய பணம் மற்றும் தேவையில்லை எல்லாத்தையும் கர்த்தர் தந்து விடுவார். The Lord will give all the essential needs of the convention. இது அவருடைய கூடார பண்டிகை ஆயிற்று. And this is his feast of the tabernacle. அவர்தான் தம்முடைய ஜனத்தை வரும்படியாக சொல்லி இருக்கிறார். Only he had asked his people to come. தங்கும்படியாக சொல்லுகிறார். And he have told him to abide for 4 days. தேவைகளை அவர் சந்தியாமல் இருப்பாரா? And will he fail to meet out their needs? அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. No need to worry about those things. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, then all these things shall be added unto you. நீங்கள் நானும் செம்மையானவர்களாக இருந்தால், if you and I are the upright one, அப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் வாசம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். then we will dwell in the presence of God. தேவ சமூகத்தை சுமந்து கொண்டு நாம் இங்கே வருகிறவர்களாக இருப்போம். And we will carry the presence of God here. செம்மையானவர் என்று சொல்லி அதை குறித்து விளக்க நான் இஷ்டப்படல. And I don't want to explain about that. ஆனா செம்மையானவர் என்று சொல்லும்போது What upright means, தங்களுடைய வழிகளை சீர்படுத்திக் கொண்டவர்கள், those who have corrected their ways, கழுவப்பட்டு கொண்டவர்கள், those who are washed by his blood, சீராய் நடக்கும்படியாய் தேவாவினாலே நிரப்பப்பட்டவர்கள், those who are filled with the spirit of God to walk uprightly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அதை குறித்தெல்லாம் தேவனுடைய வசனங்கள் உண்டு. About that there are verses of God. அதிகமாகிறபடினால் நான் சுருக்குகிறேன். But let me brief since the time is சகோதரனே moving. சகோதரி, Brother, sister, நம்முடைய சென்ட்ரல் கன்வென்ஷன், this is our center இது convention. ஒரு கூடார பண்டிகை. This is a feast of tabernacle. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளாகிய நாம் யாவரையும் இங்கே வந்து தங்கி இருக்கும்படி அழைக்கிறார். The Lord calls all his people to abide here. எல்லா கூட்டங்களிலும் வந்து பங்கெடுக்கும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். The Lord decides that we have to take part in all the meetings. மகனாகிய மகளாகி உன்னை திருப்திப்படுத்த கர்த்தர் முதலாவது விரும்புகிறார். Even the Lord first of all, he wants to satisfy you. உனக்கு பிற்பாடுதான் மற்றவர்கள். After you only remaining. ஆனால் கர்த்தர் அப்படி திருப்திப்படுத்தும்படியாக நீ இடம் கொடுப்பாயாக. Will you give room for the Lord to fill you? தேவ சமூகத்துக்குள்ளாக நீ காணப்பட்டால், if you are in the presence of God, அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தால் அவருக்கு சமீபமாக இருந்தால், if you are nigh unto his blood, being washed by his blood, அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு தேவன் திருத்துவ தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருந்தால், if the triune God dwells in you, being filled in his Holy Spirit, அப்படிப்பட்ட சபையானவனாக நீ இருந்தால், and if you are such an upright people, நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தால் நீ அவரை தொழுது கொண்டிருப்பாய், ஆராதித்துக் கொண்டிருப்பாய். wherever you are placed, and you will be worshipping him. நீ ஏறெடுக்கிற ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும், what kind of prayer you may offer, ஒருவேளை குடும்பத்திற்கு தரித்திரங்களின் நிமித்தம் நீ ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாம், perhaps due to the poverty of your family, you may be மகன் மகளை குறித்த பாரங்களின் நிமித்தம் நீ ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கலாம், due to the burden of your son or daughter, you may be praying. ஆனால் தேவ சமூகம் உனக்குள்ளே இருக்கிறபடினால், but since the presence of God is in தேவ you, சமூகத்தில் நீ செம்மையானவனாக நீ வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால், since you are dwelling safely in the presence of God, கர்த்தருடைய கண்கள் அந்நாளுக்கு அவருடைய கண்கள் திறந்திருந்தது போல, as the eyes of the Lord was open into Hannah's அன்னாளுடைய prayer, விண்ணப்பத்துக்கு அப்படியே பதிலளிக்கும்படி அவருடைய செவிகள் திறந்திருந்தது போல, since his ears were opened unto the prayer of Hannah, கர்த்தருடைய கண்களும் செவிகளும் கவனிக்கிறதும் திறந்தவைகளுமாக இருக்கும். the eyes of the Lord and the ears of the Lord will be listening and opened. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் செம்மையானவர்களாக தேவ சமூகத்தை சுமந்தவர்களாக நாம் இங்கே வந்து பங்கெடுக்கும் போது, And when we take part here carrying the presence of இந்த God, கேம்பஸ்குள்ள எந்த சத்துருடைய வல்லமை உள்ளே போக முடியாது. no power of enemy can enter the campus. எல்லா அந்தகாரத்தின் வல்லமை தேவ சமூகத்தில் அழித்து போடப்பட்டு விடும். All the power of enemy will be destroyed in the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. மாத்திரமல்ல தேவ சமூகத்தோடு கூட நானும் நீங்களும் இந்த கன்வென்ஷன்ல பங்கெடுக்கும் போது, Not only that, when you and I take part with the presence of God in this convention, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் இருக்கும். we all will have fellowship amidst us. நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், நாம் செய்கிற சரீர பிரகாரமாக கர்த்தருக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு ஐக்கியம் இருக்கும். In all our prayer and in all our supplication or our ministry, there will be a fellowship. ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கிறவளா இருப்போம். And we will be yielding one to another. அவர் பேதுரு பேசட்டும், யோவான் கூட அப்படி நின்று கொண்டு இருக்கிறார். Even John is standing, let Peter speak. நீங்க முதல்ல பேசிட்டீங்க, ரெண்டாவது நான் பேசுறேன் அப்படின்னு யோவான் சொல்லல. முதல்ல நீங்க என்ன செஞ்சீங்க, அந்த ஜனங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றக்க 2 அதிகாரத்துல பேசிட்டீங்க. இனிமே பேசுற நான் பேசுறேன், நீங்களே பேசிட்டே இருந்தீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு யோவான் சொல்றதுல அவர் வாடு பூனைக்குட்டி போல கூட அப்படின்னு. அந்த ஐக்கியம் எப்படி வரும்? நமக்குள்ள அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டு அபிஷேகத்துக்குள்ளாக கர்த்தர் நமக்குள்ளே அந்த வாசம் பண்ணும்போது, நாம் செம்மையானவர்களாக இருந்து அந்த தேவ சமூகத்தை சுமந்து கொண்டிருக்கும் போது தான் அது பாசிபிள்.
When we are upright carrying the presence of God, then only we will yield one another. நாம் எல்லாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Shall we all close our eyes? கர்த்தர் கிருபையாக நமக்கு ஒரு சென்ற கன்வென்ஷனை ஆண்டவர் தரப்போகிறார். Graciously the Lord is going to give us a center convention. மகனே மகளே, அதற்காக நீ உன்னை ஆயத்தப்படுத்து. My son, my daughter, prepare yourself for that. அதனுடைய ஆயத்தம் என்ன? What is the preparation? நாம் செம்மையானவர்களாய் காணப்படுகிறது. And we should be upright. அந்த நாட்களில் அவருடைய இரத்தத்தாலே கழுவி எப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டுக் கொள்வாயாக. So wash yourselves by his blood always. அவருடைய இரத்தம் தான் அவர் அருகே நம்மை கொண்டு வந்து நிறுத்தும். Only his blood alone will take us near to him. அதோடு கூட ஒரு அபிஷேகத்தின் நிறைவை நீ தினமும் பெற்றுக் கொள்வாயாக. Along with that, every day receive a fullness of anointing. அப்பொழுது அவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பித்து விடுவார். Then he will come and dwell in you. தேவனுடைய சமூகத்தை சுமக்கிற தேவனுடைய ஆலயமாக நீ நான் காணப்படுகிறவளாக இருப்போம். Then you and I will be the temple of God, carrying the presence of God. அப்படியாக நாம் இந்த கன்வென்ஷனுக்கு பங்கெடுக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். Likewise, the Lord wants us to take part in this convention. அப்பொழுது இந்த வளாகம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் தேவனுடைய சமூகத்தால் நிரம்பி இருக்கும். All through this campus will be filled with the presence and glory of God. அதற்காக கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். Father, the Lord is asking unto you, என் மகனே மகளே, my son, my daughter, நீ செம்மையானவனாக செம்மையானவளாக நீ காணப்பட்டு being upright என்னுடைய இரத்தத்தாலும் என்னுடைய அபிஷேகத்தாலும் by my blood and by my anointing, என்னுடைய சமூகத்தை சுமந்தவளாய் நீ கடந்து வருவாயா? will you come carrying my presence? அப்பொழுது என்னுடைய வல்லமை ஜனத்தின் மத்தியில் வெளிப்படுத்தப்படும். Then my power will be revealed amidst my people. 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது உன்னுடைய கண்கள் காணும். Your eyes will see 3000 and 5000 people will be saved. சப்பானிகள் எழும்புகிறதை நீ காணலாம். You will see the lame people walking. என்னுடைய வல்லமை வெளிப்படுத்தப்பட்டு என்னுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதை நீ காணலாம். You could see my name being exalted. நீ கூட எந்த வேலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, Even you may be placed in any duty. ஒருவேளை மீட்டிங் ஹால்ல வந்து ஜெபத்துக்கு வர முடியாமல் இருக்கலாம். Perhaps you may be unable to ஆனால் attend the என்னுடைய meeting சமூகம் hall. உனக்குள்ளே இருக்கிறபடினால், But since my presence is in நீ you, இருக்கிற இடத்திலே தேவனுடைய சமூகம் இருக்கிறபடினால், since my presence is there in the நீ place தாழ where you விழுந்து are, பணிந்து கொண்டு என்னை துதித்துக் கொண்டே இருப்பாய். you will be worshipping me all through the day. உன்னுடைய வாயில் துதியின் சத்தம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There shall be praising in your lips, says the Lord. இதுவே நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, this is what I expect from you. நம்மில் எத்தனை பேர் கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம்? How many of us are going to say unto the Lord, ஆண்டவர் இந்த கன்வென்ஷனுக்கான ஆயத்தம் Lord, I am ready for this convention. முதலாவது என்னிடத்தில் தொடங்கட்டும் ஆண்டவரே. And first, let it begin from me, என்னுடைய O Lord. ஜீவியத்தில் தொடங்கட்டும் ஆண்டவரே. Let it start from my life, O Lord. இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய், Being washed by His உடைய blood, ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், being filled with Thy Spirit, செம்மையானவர்களாய், being upright, உடைய சமூகத்தை எப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட, always to carry your presence. அந்த ஆயத்தத்துக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்கள் சொல்ல How போகிறீர்கள்? many of you are going to say, I surrender myself for that preparation? கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை இந்த கடைசி நாட்கள் செய்ய The விரும்புகிறார். Lord wants to do great and mighty things in these last days. இதுவரை நடந்தது போல அல்ல. Not as happened till கர்த்தர் today. பலத்த பெரிய காரியங்களை செய்து ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் ரட்சிக்கப்படுவார்களாக. Thousands of people will be saved by doing mighty things. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வார்களாக. They will be baptized. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. Let the glory of the Lord be revealed. சப்பானிகள் எழும்புவார்களாக. Let the lame people walk. குருடருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. Let the eyes of the blind be opened. செவிடருடைய காதுகள் திறக்கப்படுவதாக. Let the ears of the deaf be அந்த opened. புற்றுநோய் அது சுகமாவதாக. Let the cancer be healed. அந்த கட்டிகள் முழுமையாக அகன்று போவதாக. Let the tumor be removed அந்த utterly. இருதய சம்பந்தமான நோய்கள் நீக்கப்படுவதாக. Let all the diseases which are related to இதோ them be கர்த்தர் நன்மை destroyed. செய்யும்படி தன்னுடைய கரத்தை நீட்ட விரும்புகிறார். Behold, the Lord wants to stretch forth His hand. to do சகோதரனே good things. சகோதரியே, Brother, sister, அதற்கு கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், what the Lord expects from you, தேவ சமூகத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும். you should carry the presence தேவனுடைய of God. சமூகத்தில் நீ வாசம் பண்ண வேண்டும். You should dwell in the presence of God. அப்பொழுது அன்றைக்கு சாலமோன் மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்த ஆண்டவர், The Lord who dwell in the temple of Solomon. இதோ இங்கே இந்த வளாகத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை நானும் நீயும் காண முடியும். Lo, you and I could see the Lord moving in this campus. கர்த்தருடைய பலத்த கரம் நீட்டப்பட்டிருக்கிறதை கண்டு நாம் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். And we will be able to rejoice seeing the mighty hand of the Lord being stretched
henceforth. ஆத்துமாக்கள் திரளாய் ரட்சிக்கப்படுகிறதை நாம் காண We முடியும். could see the multitude of souls being saved. அதற்காக கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். For that the Lord is asking unto you. ஆண்டவர் உன்னை பார்த்து The கேட்கிறார். Lord is asking unto you. உன்னிடத்தில் காணிக்கைகளை அல்ல, Not offerings. ஆண்டவர் உன்னையே கேட்கிறார். The Lord is asking even அவருடைய you. சமூகத்தை சுமக்கிற மகனாக மகளாக நீ காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து The கேட்கிறார். Lord is asking you. You should be His son or daughter carrying His presence. அதற்காக நான் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. For that let us surrender ourselves. பரிசுத்த இரத்தத்தால் நம்மை கழுவி